Hey friends, welcome to Elagiri series. So Elagiriல ஃபேமிலியோட ஸ்டே பண்றதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டீசென்ட்டான ரெசார்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. சர்வகயா ஹில் ரெசார்ட் நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரூம் ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸிங்கில் ஆஃபர் பண்ணுறாங்கன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாங்க முழுசாக பாருங்கள். நாங்கள் இங்கே இவங்களோட பூல் வியூ ரூம் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணனால எங்களுக்கு இந்த ரூம் தான் வந்து அவைலபிளாக இருந்தது. ரூம் ஸ்பேஸ் பற்றி சொல்லணும்னா காம்பேக்டான ஸ்பேஸாக தான் இருந்தது. ஸோ ஒரு வீக் டேயில் உங்களுக்கு அப்ராக்ஸாக 5000 rupees அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடச்சிரும் ஒன் டேக்கு. அண்ட் ரெஸ்ட் ரூமே வந்து நீட்டாக க்ளீனாக இருந்தது. எகெயின் வந்து காம்பேக்டாக தான் இருந்தது. ஸோ இந்த ரெசார்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்ஸுமே உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸிங்கில் தான் வந்து இருக்கும். அண்ட் அப்படியே ஸ்க்ரீன் திறந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லான் ஏரியா, ரெஸ்டாரண்ட், ஸ்விம்மிங் பூல், அதை தாண்டி மவுண்டன் வியூவும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அ ரோவில் 3 ரூம் அவைலபிளாக இருக்கும். பால்கனி, காமன் பால்கனி ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை தவிர இங்கே ஒரு ஸ்க்ரீனிங் ஸ்பேஸுமே இருந்தது. ஸோ நாங்கள் போயிருந்த நைட்டு இங்கே ஐபிஎல் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஸ்விம்மிங் பூல் சொல்லியே ஆகணும். அங்கே சின்ன சின்னதாக வாட்டர் ஃபால் மாதிரி அடல்ட்டுக்கு சில்ட்ரன்ஸுக்குன்னு செப்பரேட்டடாக மவுண்டன் வியூ பார்த்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. They also have a duplex room for a bigger family. ஸோ கீழே மேலே பெட் ஸ்பேஸிங்கோட வந்துடும். அண்ட் இதை தவிர இந்தியன் காட்டேஜ் ரூமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைவேட் பால்கனியோட ஹட் செட்டப்பில் ரொம்ப ஒரு க்யூட்டாக இருக்கும் பார்க்க. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து இண்டிவிஜுவல் வில்லாஸ் பேட்டர்னில் 2 வில்லாஸ் அவைலபிளாக இருக்கும். இதுக்கு வந்து ப்ரைவேட் லான்ச் ஏரியா 2 பெட்ரூமோடு வந்துடும். அண்ட் இதை தவிர இங்கே ஸ்விஸ் காட்டேஜ் ரூம்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ரூம் கம்பேர்ட் டு அதர் ரூம்ஸ் கொஞ்சம் கூட ஸ்பேஷியஸாக இருக்கும். அண்ட் பால்கனி வந்து ப்ரைவேட் பால்கனி தான், நோ வால் ஷேரிங். இது ஒரு ரோ ஹவுஸ் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய லான் ஸ்பேஸுமே வந்து இருக்குது. இதை தவிர இங்கே ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா, அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்பேஸுமே வந்து இருக்குது. பர்சனலி எனக்கு இது ரெண்டுமே கொஞ்சம் கூட பெட்டராக மெயின்டைன் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. கம்மிங் டு த ரெஸ்டாரண்ட் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்தது. ஒரு பக்கம் லான் வியூ, ஒரு பக்கம் பூல் வியூன்னு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் த பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸ்டாண்டர்ட் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் தான், லிமிட்டட் வெரைட்டிஸ், பட் த டேஸ்ட் வாஸ் டீசென்ட். அண்ட் ஈவினிங் டைமில் உங்களுக்கு டீ, காஃபி, பிஸ்கெட், சாண்ட்விச், பக்கோடா மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்துடும். அண்ட் நைட்டுக்கு பேஸ்ட் ஆன் த க்ரௌட்ஸ் அவங்க பஃபெட் ஆஃபர் பண்ணுறாங்க. அரௌண்ட் 500 rupees per head அந்த ரேஞ்சில் கிடச்சிரும். அண்ட் எனக்கு 500 rupeesக்கு இந்த பஃபெட் வர்த்தியராக தான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ரெசார்ட் வந்து ஒரு பியூர் வெஜ் ரெசார்ட். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் நான்வெஜ் கிடைக்காது. பட் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஏலகிரியில் பார்க்க பெருசாக இருக்காதுன்னு சொன்னாங்க. பர்சனலி எங்களுக்கு இந்த ட்ரிப் ரொம்பவே நல்லா போச்சு. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பாட் இஸ் ஃபண்டோரா பார்க். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபார் மோர் சச் வீடியோஸ் ஃபாலோ அஸ் இன் Instagram and subscribe us in YouTube. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பாய்.